தர்மேந்திர பிரதானுடைய வாதமே தவறானது. நீங்கள் ஏற்கனவே ஒப்புக்கொண்டீர்கள் என்று ஒரு பொய்யை சொல்கிறார். நேற்றைக்கு நாடாளுமன்றத்திலேயே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடுமையான எதிர்ப்பை இதற்கு பதிவு செய்தார்கள். எங்கே ஒப்புக்கொண்டார்கள்? எப்போது ஒப்புக்கொண்டார்கள்? அதற்கு முன்பு இவர் என்ன சொல்கிறார்? புரிந்துணர்வு ஒப்பந்தத்திலே நீங்கள் கையெழுத்திட்டீர்கள் என்று ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். எந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடப்பட்டது? இது என்ன புரிந்துணர்வு? புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்றால் முதலில் என்ன என்று ஒன்றிய அமைச்சர் விளக்க வேண்டும். மாநில அரசு ஒரு கொள்கையை பின்பற்றுகிறது கல்வியிலே. மொழிக் கொள்கையிலே ஒரு கொள்கையை மாநில அரசு இன்றைக்கு நேற்றல்ல அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக பின்பற்றுகிறது. இந்த மும்மொழி கொள்கை வேண்டாம். இருமொழி கொள்கை என்பது போதுமானது. தமிழ் நம்முடைய தாய்மொழி. உலகோடு உறவாட ஆங்கிலம். இது என்ன நேற்றைக்கு வந்த சட்டமா? நேற்றைக்கு வந்த கொள்கை முடிவா? இல்லை. அண்ணா வகுத்து தந்த கொள்கை முடிவு. அண்ணா அதிகாரத்துக்கு எப்போது அரியணையில் ஏறினார்? அதன் பிறகு எத்தனை முதலமைச்சர்களை இந்த நாடு பார்த்தது? அதன் பிறகு எத்தனை தேர்தல்களை இந்த நாடு சந்தித்தது? எப்போதாவது இதிலே மாற்றம் இருப்பதாக எந்த கட்சியாவது இங்கே பேசி இருக்கிறதா? எந்த கட்சியாவது இங்கே அத்தகைய கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறதா? ஏன் பாரதிய ஜனதா கட்சி கூட இதற்கு முன்பு ஒன்றிய அமைச்சரவையில் அங்கம் வகித்த திராவிட முன்னேற்ற கழகத்திடம் அப்படிப்பட்ட ஏதாவது ஒரு நெருக்கடியை தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய காலகட்டத்திலாவது கொடுத்தார்களா? எதுவுமே கிடையாது. இப்ப புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்று நீங்கள் போடுகிற புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பது ஒன்று இருக்கிறதா? அப்படி ஒன்று போட முடியுமா? நிச்சயமாக கிடையாது.